ஒரு 5 நாடுகள் சேர்ந்து ஒரு பணத்தை உருவாக்குனாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. கேள்விப்பட்டீங்களா? இந்த 5 நாடுகள் சேர்ந்து ஒரு பணத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்களோட நிறைய நாடுகள் சேர்ந்து இருக்குது. நிறைய நாடுகள் சேர்ந்து பிரிக்ஸ் அப்படின்னு கொண்டாந்து இப்போ பிரிக்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. அப்போ நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட்டில் இந்த மாதிரி மெயிலெலாம் அனுப்பும்போது, நீங்கள் யூரோ வரும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் பிரிக்ஸ் வந்து இப்போ மேலே வந்துக்கிட்டு இருக்குது, எல்லாரும் பிரிக்ஸ் தான் வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்கள், வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் மட்டும்தான் நடக்கும். மற்ற நேரத்தில் சிலது வேற மாதிரி நம்ம கண்ணுக்கு படும், ஆனால் அது நடக்காது. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் நிறைவேறும். அல்லேலூயா. நாம் அதுக்கு பொறுமையோட காத்திருக்கணும். தாமதித்தாலும் அது நிறைவேறும், தரிசனம் நிறைவேறும். இப்போ இந்த வசனத்தின்படி யூரோ தான் வரணும், மேலே வரணும். ஏன்னா 10 நாடுகள் கூட்டமைப்பு. பிரிக்ஸில் 10 நாடுகள் கூட்டமைப்பு கிடையாது. அது பேரே பாருங்க, பிரிக்ஸ் 5 நாடு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது வராது, மேலே உலகத்தை ஆளுகிற பணமாக வராது. அப்போ ஒரு சிலர்லாம் வேற என்ன வரும், மாற்று கரன்சி. வெளிப்படுத்தல் 17:13 வாசிங்க. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். அங்க வல்லமை அதிகாரம் அப்படின்னு இருக்குது இல்லையா? வல்லமை அதிகாரம் அப்படின்னா உலகத்துக்கு ஒரு வல்லரசா மாறணும்னா 2 இருக்கணும் ஒரு நாட்டுக்கு, படபலம் பனைபலம். பணபலம் படைபலம் அப்படி 2 சொல்லுவாங்க. ஒரு வல்லரசு ஆகணும்னா கரன்சி எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு பக்கம் இராணுவம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அமெரிக்கா இதுதான் ஸ்ட்ராங் எக்கானமி, அமெரிக்கா டாலர். இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய இராணுவ பலம். இது 2ம் ஸ்ட்ராங். ஹிரோஷிமா நாகசாக்கியில் குண்டு போட்டாங்க, அதிலிருந்து அமெரிக்க இராணுவத்தை கண்டா எல்லாருக்கும் பயம். 1931 அமெரிக்க கரன்சி பயங்கர வேல்யூ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அது வரைக்கும் இங்கிலாந்து டாலர் வெள்ளக்காரந்து தான் இருந்துச்சு. திடீர்னு அமெரிக்கா மேலே வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க டாலர் தான் இருக்கு. அதனால இப்போ என்னன்னு கவனிச்சிங்கன்னா, அமெரிக்காவுடைய வல்லரசுன்றதுக்கு இது 2 தான் முக்கியம். அப்போ யூரோ எழும்பி வருது. வல்லரசா மாறணும்னா யூரோவுடைய கரன்சி மேலே வரணும், அப்போதான் அது வல்லரசா மாறவே முடியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா 2008 சொல்கிறோம், திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மொத்தம் டவுன். அமெரிக்காவுடைய எக்கானமி ஃபுல்லாக அவுட்டு. அதுவும் இந்த வருஷம் 2025 மே மாதம் 100% கொலாப்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதை இப்போ வெளிப்படையா, ஆனால் ஃபைனான்ஷியல் டைம்ஸோ ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு, ப்ரூஃப் இருக்கு. அவன் சொல்லியிருக்கான், அமெரிக்கா முழு கொலாப்ஸ், இனி அமெரிக்காவை எக்கானமியில் காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான். இன்னும் ட்ரம்ப்பு அவங்களுக்கு டாரிஃப் போடுறேன், இவங்களுக்கு வரி போடுறேன்னு சொல்ல அமெரிக்கா இன்னும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அமெரிக்க மக்களே போராட்டம் நடத்த தொடங்கிட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய கரன்சி மொத்தம் அவுட்டு. இதைத்தான் நாங்கள் 2008 சொல்கிறோம், அமெரிக்கா விழும், கரன்சி கீழே விழும், அதற்கு மாற்றாக யூரோ வரணும். ஆனால் பிரிக்ஸ் வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ 2025 மே மாதம் இந்த யூரோப்பியன் பேங்கோடைய சீஃப் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இது அவங்க சொன்னது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இசிபின்னு சொல்லுவாங்க, யூரோப்பியன் அந்த பேங்கோடைய சீஃப். இவங்க சொல்லியிருக்கிறாங்க, யூரோ ஹேஸ் சான்ஸ் டு சேலஞ்ச் யூஎஸ் டாலர் அஸ் வேர்ல்ட்ஸ் ரிசர்வ் கரன்சி. அதாவது ஐரோப்பாவுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது அமெரிக்காவுக்கு மாற்று பணமாக வருவதற்கு. நல்லா கவனிங்க, இதை யூரோவா பார்க்கக்கூடாது. வரப்போகிற சர்வாதிகாரியின் ஆட்சியினுடைய வல்லமை தொடங்குது. பணபலம், அதிகாரம், அந்த வல்லமை, உலகத்தின் வல்லமை அவங்க கண்ட்ரோலுக்கு போகுது. இன்னைக்கு எல்லா யூரோப்பியன் யூனியனுக்குள்ள போகுது. இங்க என்ன சொல்லுது பாருங்க, இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்தது. இது என்ன சொல்லுது பாருங்க, why is the euro rising against the US dollar? பிரிக்ஸ் இல்ல யூரோ. திருப்பியும் சொல்ற விசுவாசிகளுக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அமெரிக்காவுடைய பலமான பணம் விழத் தொடங்குகிறது, அதற்கு மாற்றாக யூரோ பணம் எழும்புகிறது. அதாவது ஆண்டவர் சொன்ன 10 நாடுகள் கூட்டமைப்பினுடைய வல்லமை எழும்புகிறது, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கான பலம். இனி எந்த நாடும் அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது. எப்படி 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்சு அமெரிக்காவானது மேலே ஏறி வந்துச்சோ, அதே மாதிரி தான் இப்போ 3ஆம் உலக யுத்தம் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு மேற்கத்திய நாடுகளில் சொல்றாங்க. நம்ம நாட்டில் இன்னும் நடக்கலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் வெளிநாடுகளில் போகுதுன்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் இப்பொழுது யூரோ எழும்பி மேலே வந்திருக்கிறது. கத்தர் சொன்ன வல்லமை உள்ள கடைசி சாம்ராஜ்யம் எழும்புது. இந்த யூரோப்பியன் யூனியன்ல கடைசியா வரக்கூடிய பிரசிடென்ட்
அவன்தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான். இதை விட வெளிப்படையா பைபிளில் உள்ள வசனத்தை ஆவியானவர் விளக்கி தரவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஆண்டவர் அவ்வளவு தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா சொல்வார், நேபுகாத் நேச்சார்னு ஒரு ராஜா வரப்போறான், ஆலயத்தை பிடிக்க போறான், அப்புறம் சீலோவா மண்மேடுகளாகி போகும் எல்லாம் சொல்வார். ஆனால் ஜனங்கள் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளலை. இந்த காலத்திலும் சபை அப்படி தான் இருக்கு. இதெல்லாம் நடக்குது கண்ணுக்கு முன்னாடி. ஆனால் சபை அதை நிர்விசானமாய் எடுத்துக்கொள்கிறது. நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேற தொடங்கிவிட்டது. வல்லமை, அதாவது யூரோப்பியன் யூனியன், பணம், அடுத்த கவர்மெண்ட், உலகத்தை ஆளுகை செய்கிறவர்கள் வந்து விட்டார்கள். ரெண்டாவது அந்த வெளிப்படுத்தல் 17-13 அடுத்து வாசிங்க பார்ப்போம். ஒரே யோசனை உள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். நல்லா கவனிங்க, தங்கள் வல்லமையையும் அதிகாரம்னா என்னன்னா அத்தாரிட்டி, அதுதான் படைபலம். உலகம் முழுக்க அமெரிக்கா தன் படைபலத்தை வச்சிருக்கு போ. ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவுடைய படைபலத்தை யாருமே மதிக்கிறதில்லை. கவனிச்சுக்கொள்ளுங்க, 1990களில் அமெரிக்காவுக்கு சம்மந்தமே இல்லை. சதாம் ஹுசேன் குவைத் மேலே ஏதோ பண்ணார், உடனே அமெரிக்கா உள்ளே இறங்கி அடிச்சிச்சு. அமெரிக்கானா பயம், யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவை ஹவுத்தீஸ் அடிக்கிறாங்க, அமெரிக்காவை ஈரான் அடிக்குது, திருப்பி அமெரிக்கா அடிக்கவே இல்லை. அமெரிக்கா அடித்ததுக்கு திருப்பி ஈரான் அடிச்சது, அமெரிக்கா சமாதானமாக போகலாம் அப்படின்னு சொல்லுது. இதுதான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை. நம் கண்களுக்கு முன்பாக ஒரு வல்லரசு விழும்புகிறது. நீங்க பார்ப்பீங்கல்ல, பார்வோன் அன்னைக்கு தன் சிங்காசனத்திலிருந்து விழுந்தான். நேபுகாத் சனகரிப்பை அவன் பிள்ளைகள் கொலை செய்து போட்டார்கள். நேபுகாத் நேச்சார் அந்த மண்ணிலே விழுந்தார், 7 வருஷம் கடந்தார். பெல்சாச்சார் அந்த ராத்திரியிலே கொலை செய்யப்பட்டான். இதில் பைபிள் வாசிக்கிறோம்ல, அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி அமெரிக்கா விழுகிறது. அமெரிக்காவுடைய வீழ்ச்சி நம் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் அடிக்குது. இப்போ ட்ரம்ப் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு. எதுவும் பண்ணலை. 2025 ஜனவரியில் அவர் வந்தார், 20ஆம் தேதி வந்ததுலேருந்து அவர் சொன்ன எல்லாத்துல தான் அவர் வாபஸ் வாங்கிட்டார். இந்தியாவுக்கு அப்படி பண்ணுவேன், அவங்களுக்கு இப்படி பண்ணுவேன்னார், எல்லாத்தையும் வாபஸ். இப்போ கடைசியாக ஒரு மிரட்டி இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், யாரெல்லாம் ரஷ்யா கூட சப்போர்ட் இருக்காங்களோ எல்லாருக்கும் டேக்ஸ் போட போகிறோம் அப்படின்னு ஒரு மிரட்டுறாங்க. அவங்க சொல்றாங்க, எதுவும் செய்ய முடியல, ஏன்னா அவங்க பவர் போயிருச்சு. இப்போவும் சொல்வேன், அத்தாரிட்டி, அதிகாரம் என்பது கர்த்தருடைய அபிஷேகத்தினால் வருவது, கர்த்தர் கொடுக்கிற அதிகாரத்தினால் வருவதே ஒழிய சும்மா நீங்களே எடுத்துக்க முடியாது. பாருங்க, அத்தோனியா ராஜாவாகணும்னு ஆசைப்படுறார், எல்லாரையும் கூட்டிட்டாரு, பிரபுக்கெல்லாம் அவர்கிட்ட வந்துட்டாங்க. ஆனால் தாவீது சாலமோனை தான் ராஜாவாக்குறாரு. இப்போ சாலமோன்ட்ட ஆளே கிடையாது. இங்கே அத்தோனியா கிட்ட பிரபுக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, தாவீது சாலமோனை ராஜாவாக்கினான் என்று அவர்கள் கேள்விப்பட்ட போது அத்தனை பேரும் தங்கள் ஒட்டகங்கள் ஏறி புறப்பட்டு ஓடினார்கள். ஏன் பயந்தான்? சாலமோன் இத்தனைக்கு சின்ன பையன், ராஜா படுத்து கிடக்கிறாரு. அந்த வேர்ட் அத்தாரிட்டி எதில் வருதுன்னா, கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார்ல, அந்த அபிஷேகத்தில் தான் அந்த அத்தாரிட்டி வருது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த அத்தாரிட்டி கர்த்தர் கொடுக்கறதுல வருது. அதனால தான் நீங்கள் லேவியராகமத்தில் வாசிக்கும் போது 21ஆம் அதிகாரத்தில் அவன் தலையின் மேல் 21:12 நினைக்கிறேன், வாசிங்க பார்ப்போம். அவன் தலையின் மேல் கர்த்தருடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறது. இருக்கா? தன் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு புறப்படாமலும் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த சூளைச்சல் ஆக்காமலும் குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. இங்கிலீஷ் மீடியமா? அப்பா. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம், அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது, என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். அப்ப அபிஷேக தைலம் என்பது என்ன? கிரீடம். கிரீடம்னா என்ன? அத்தாரிட்டி, ராஜா அப்படின்னு அர்த்தம். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு தான் மரியாதை, உங்களுக்கு இல்ல மரியாதை. கர்த்தர் உங்களை அபிஷேகித்தா எப்பேற்பட்ட கோலியாத்தும் உங்களுக்கு முன்பாக விழுந்துதான் ஆக வேண்டும். கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சா எப்பேற்பட்ட சவுலும் உங்களை கண்டு பயப்படத்தான் வேண்டும். கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சா எப்பேற்பட்ட ஆகாபும் எலியாவுக்கு முன்பாக பயந்துதான் ஆக வேண்டும். கர்த்தர் உங்களை அபிஷேகித்தா எப்பேற்பட்ட ஏரோதும் யோவான் ஸ்நானகனுக்கு முன்பாக பயந்துதான் ஆக வேண்டும். ஏன்னா அபிஷேகம் அப்படி.
அவன் வனாந்தரத்தில் இருக்கிறவன், ஆனா அபிஷேகம் மட்டும் அவன் மேல இருந்துச்சு. இவன் ராஜா, கால் பங்கு தேசத்துக்கு அதிபதி ஏரோது. ஆனால் ஏரோது யோவான் ஸ்நானகனுக்கு பயந்திருந்தான். அதே தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் செய்கிறாரு. அமெரிக்காவை கர்த்தர் 70 வருஷமோ 90 வருஷமோ அபிஷேகிச்சாரு. உலகமே பயந்துச்சு, கர்த்தர் விலகிட்டாரு. இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன நாடு கூட அடிக்குது. அமெரிக்கா நினச்சிக்கிச்சு நம்மகிட்ட பணம் இருக்கு, கப்பல் இருக்கு, ஃப்ளைட் இருக்கு, சேட்டிலைட் இருக்கு. இப்போ சொல்றேன், அத்தனையும் இருந்து கர்த்தர் இல்லாவிட்டால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள். உங்ககிட்ட ஒருவேளை ஒண்ணுமே இல்லைனாலும் கர்த்தர் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்தார். யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவோட கம்பேர் பண்ணா இஸ்ரேல் ஒண்ணுமே கிடையாது. சின்ன நாடு, குட்டி நாடு, அவ்வளவு ராணுவம் கிடையாது, பணபலம் கிடையாது. ஆனா அந்த ஒரு சின்ன நாட்டை இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற யாருமே எதுவுமே செய்ய முடியல. காரணம், இஸ்ரேல் வல்லமை கிடையாது, இஸ்ரேலின் சேனைகளின் கர்த்தர் பெரியவர். அந்த தேவன் தான் உங்களோடும் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் இங்க நடக்குது. இன்னைக்கு அமெரிக்காவுடைய எல்லாம் போச்சு, கீழே விழுந்துருச்சு. அதுக்கு மாற்றாக யார் எழும்புகிறான்னு கேட்டீங்கன்னா யூரோ எழும்பி வருகிறது. இப்போ வல்லமை, அத்தாரிட்டி, இந்த வல்லமை யூரோப்புக்கு போகணும். இதை சொல்லும் பொழுது ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறத எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா யூரோப்புக்கு இராணுவமே கிடையாது. யூரோப்புக்கு என்ன கிடையாது? அப்புறம் எப்படி அத்தாரிட்டி வரும்? அவங்க எப்படி உலகத்தை ஜெயிப்பாங்க? இன்னொரு வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தல் 13:5 வாசிங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பனா யூரோப்பியன் யூனியன் 42 மாசம் யுத்தம் பண்ணணும். ஆன்டிகிரைஸ்ட் கவர்மெண்ட் யுத்தம் 42 மாசம் 3.5 வருஷம் பண்ணணும். அப்படின்னா ராணுவம் வேணும்ல. அப்ப அவங்க சொன்னாங்க, ஐரோப்பியன் யூனியன் ராணுவமே இல்லையே, எப்படி அவங்க யுத்தம் பண்ணுவாங்க? நீங்க எப்படி அமெரிக்காவுக்கு மாற்றுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆவியானவர் உணர்த்துறது அவங்களுக்கு கண்டிப்பா என்ன வரும்? ஒரு ராணுவம் வரும். அவங்ககிட்ட சொன்னேன், இப்ப வேணா இல்லாம இருக்கலாம், கண்டிப்பாக ஒரு ராணுவம் வரும் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு ராணுவம் வந்துருச்சு. இங்க இருக்கு பாருங்க, ஐரோப்பியன் யூனியன் ஒரு ராணுவத்தை உருவாக்கி விட்டது. உலகத்திலேயே மிகப்பெரிய ராணுவத்தை உருவாக்குறதுக்கான எல்லா வேலையும் அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ அந்த ஐரோப்பாக்குள்ளேயே மிகப்பெரிய ராணுவ நாடுகள்லாம் இருக்கு. பிரான்ஸு, இப்போ ஜெர்மனி, இவங்கெல்லாம் பெரிய ராணுவம் வச்சிருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, மிகப்பெரிய ராணுவத்தை நாங்கள் உருவாக்கி விட்டோம், இட்ஸ் ஓன் ஆர்மி அப்படின்னு இருக்குது. இது பத்திரிகையில் வந்தது. கர்த்தர் சொன்னபடி நல்லா கவனிங்க, கடைசி சாம்ராஜ்யம் எழும்பிருச்சு. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிடுச்சு. நம் கண்களுக்கு முன்பாக கடைசியாய் எழும்ப வேண்டிய கடைசி சாம்ராஜ்யம், வல்லமை, அதிகாரம் ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற வல்லமை அதிகாரம் அமெரிக்காவுது கீழே விழ தொடங்கிருச்சு, ரெண்டும் கீழே விழுந்துருச்சு. இப்போ அதுக்கு மாற்று உருவாகுது. அந்த இடத்துல தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ரெடி ஆகுது. அந்த ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ரெடி ஆகி அதுக்கு ஒரு சூப்பர் தலைவர் ஒருத்தர் வருவார். அவர் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா இனி அந்த சூப்பர் தலைவர் பிறக்க போறாருன்னு அர்த்தம் இல்லை. இப்பவே அவர் எங்க இருக்கணும்? ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும். இயேசு கிறிஸ்து ராஜாவாக பிறந்தார். ஒரு நாள் எருசலேமுக்குள்ளே கழுது மேல ராஜாவாக வந்தார். ஆனால் அதற்கு முன்பதாக 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறார். அங்கே தான் வளர்ந்தார், அங்கேயே தான் அபிஷேகம் பெற்றார், எல்லாம் அங்கே தான் நடந்துச்சு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்களேன். அதே மாதிரி தான் இப்பவும் அந்தி கிறிஸ்துவானவன் என்கிறதான அந்த கடைசி ராஜா இதே பூமியில் ஐரோப்பாவில் ஏதோ ஒரு இடத்துல இருப்பான். அந்த ஆவி அவன் மேல வந்து இறங்குச்சுன்னா அவன் அந்தி கிறிஸ்துவா வெளியே தெரிவான். இயேசு மேல ஆவியானவர் வந்து இறங்கின உடனே உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, எவர் மேல் ஆவியானவர் புறா வடிவில் இறங்குறாரோ அவரே ஆவியினாலும் அக்னியினாலும் அபிஷேகம் பண்ணுகிறவர். அதுதான் அடையாளம். அதே மாதிரி இந்த அந்தி கிறிஸ்து மேல ஒரு ஆவி வந்து இறங்கணும். அது இறங்கிறது உலகத்துக்கு அவன் அந்தி கிறிஸ்துவாக வெளிப்படுவான். இப்பவே நம் கண்களுக்கு முன்பாக 100% அவங்க கவர்மெண்ட் ரெடியாக்கி விட்டது, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அவனை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி அது மேல உட்கார வைப்பாங்க.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.